வாழ்ப்பதில் உங்களோடு நிற்பது ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். சூரியனானது ஒரு இடத்தில் இருக்கு. சூரியனை சந்திரனும் பூமியும் சுற்றி சுற்றி வருது. பூமி தன்னைத்தானே சுற்றுகிறது. அப்புறம் சந்திரனையும் சுற்றி வருகிறது. அந்த சந்திரனை சுற்றி இப்போ சூரியனுக்கு பக்கத்தில் பூமி கிட்டத்தட்ட ஒரு 1,00,000 கிலோமீட்டருக்கு முன்னால் வருது. டிசம்பர் மாதம் 1,00,000 கிலோமீட்டருக்கு தள்ளி இருக்குது. அதனால தான் வெயிலுடைய கொடுமை கம்மி. இப்போ வெயிலுடைய எரிச்சல் அதிகம். பூமியை சுற்றி வருது. பூமி உருண்டை வடிவமானது. பூமி என்னது? அந்த சூரியன் வந்து ஃபிக்ஸட் ஒரு இடத்துல தான் இருக்குது. இருக்கிறதுலே லைட்டிங் அதிகமான லைட்டில் ஹீட்டு அதிகமான எரிச்சல் எல்லாமே சூரியனில் தான் இருக்குது. சூரியனுடைய லைட்டோடைய ஸ்பீடு எவ்வளோ நேரம்னா, இப்போ இந்த டியூப் லைட் வந்து எனக்கு வந்து சேர ஒரு குறிப்பிட்ட தூர நேரம் சொல்கிறாங்க. அந்த வெளிச்சம் வந்து சேர நான் பேசும் சத்தம் உங்களுக்கு வந்து சேர ஒரு குறிப்பிட்ட சத்தம் சொல்கிறாங்க. இப்போ இதை ரெக்கார்ட் பண்ணி திரும்பி போடுறப்போ பார்த்தீங்கன்னா, நெட்டில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் நெட்டில் இப்போ நெட்டில் போட்டாருன்னா நெட்டில் போய் கீழே வர்றப்போ நான் ஒரு 3 செகண்ட் 4 செகண்ட் பேசி முடித்த காரியம் தான் அப்புறம் வரும் நெட்டில். அவ்வளோ ஸ்பீடு. அதேமாதிரி சூரியனுடைய ஸ்பீடு, லைட்டோட ஸ்பீடு 1,50,000 கிலோமீட்டர் ஸ்பீடு. ஒரு செகண்டுக்கு எவ்வளவு? ஒரு செகண்டுக்கு 1,50,000 கிலோமீட்டர் ஸ்பீடு. இப்போ இங்கேருந்து நடந்து நம்ம மூலகுத்திரம் இல்லைன்னா மூலக்கடைக்கு போனோன்னா நடந்து போனால் எப்படியும் ஒரு 25 நிமிஷம் ஆகாது. 2 கிலோமீட்டர் இருக்குமா? 2 கிலோமீட்டர் இருக்கும். 25 நிமிஷம். பைக்கில் போனால் 5 நிமிஷம். காரில் போனால் 7 நிமிஷம். அதே மாதிரி ஃப்ளைட்டு எல்லாமே இந்த ஸ்பீடு. அதே மாதிரி சூரியனுடைய லைட்டு நமக்கு வந்து சேர்றதுக்கு ஒரு செகண்டுக்கு 1,50,000 கிலோமீட்டர். சூரியனுக்கு பக்கத்தில் நம்ம 25,00,000 கிலோமீட்டர் எவ்வளோ பக்கத்தில் போனாலே கறி ஆகிடுவோமா, பஸ்மம் ஆகிடுவோம். இருக்கிறதுலே உலகத்திலே அதிகமான பவர், அதிகமான லைட்டு சூரியன் தான். ஏன்னா அது வந்து அப்படி சுற்றி வர்றப்போ பூமி வந்து அப்படி தன்னைத்தானே சுற்றி சூரியனை சுற்றி ஒரு இடத்துல வர்றப்போ, இப்போ நமக்கு ஒரு இரவு 8:40, அமெரிக்காவில் காலை 8:40. ஒரு நாள் பின்னால் போய்கிட்டு இருக்கும், டேட்டு மாறும். அமெரிக்காவில் காலை 8:40. இப்போ இதுதான் ஆண்டோடைய படைப்பு. ஆண்டோடைய படைப்பு எவ்வளோ படைப்பு பாருங்கள். இதெல்லாம் ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்படி அந்த சூரியன் அந்த மறைந்த அந்த சந்திரனுடைய நிலவு மாறும். சந்திரனும் சூரியனை சுற்றுகிறது. அப்போ அந்த சந்திரன் என்னன்னா இப்போ வந்து தேய்பிறை. இந்த அமாவாசைக்கு அப்புறம் இது இன்னைக்கு வந்து முழு டார்க்னஸ். நாளைக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேசாக லைட்டு போடும். 15 நாள் கழிச்சு திரும்ப ஒரு லைட்டு கூட, அப்போ பௌர்ணமி வந்துடும், ஃபுல் லைட் வந்துடும். இது தேய்பிறை வளர்பிறை என்று அர்த்தம். பொதுவாக இதுதான் ஆண்டோடைய படைப்பு, ஆண்டோடைய தன்மை. அந்த பூமி உருண்டை வடிவமானதுன்னு யாராவது ஏற்றுக்க முடியுமா? பாலில் நிற்க முடியுமா? பால் எப்படி இருக்கும்? உருண்டையாக இருக்கும். அதில் நிற்க முடியுமா? பாலில் நிற்க முடியாது. என்னடா பைத்தியக்காரன் சொன்னா? ஆனால் ஏசாயால சொல்கிறார், பூமி உருண்டை வடிவத்தில் ஆண்டவர் வீற்றிருக்கிறார். உருண்டை எப்படி உருவம்? இதுதான் ஒரு வாத்தியார் ஒரு கிளாஸுக்கு வந்தார். கிளாஸுக்கு வந்து சொல்லிக் கொடுத்தாரு, பூமி உருண்டை வடிவமானது. ஒரு கிராமத்தில் இதே மாதிரி ஸ்கூலு, ரோட்டில் ஜன்னல், எப்படி சொல்லிக் கொடுத்தார். ஒரு நாள் இன்ஸ்பெக்டர் வந்தார். இன்ஸ்பெக்டர்னா நான் அதை வந்து இன்றைக்கி இன்ஸ்பெக்டர்லாம் வேறு கதை. வந்தால் பிரியாணி சாப்பிட்டு போயிடுறாங்க, செக் பண்ணுறதில்ல. அந்த காலத்தில் இன்ஸ்பெக்டர் வந்தால் பிள்ளைங்களுக்கு புது ட்ரெஸ் போடுவாங்க, கிளாஸ்லாம் பெயிண்ட் அடிப்பாங்க. அந்த எழுதுகிற போர்டெலாம் கருப்பு பெயிண்ட் அடித்து வாத்தியாரெலாம் நல்லா நீட்டாக பிள்ளைகள்லாம் குளித்து பவுடர் போட்டு நீட்டாக நிறையா சிலபஸ் செய்வாங்க. நான் படிக்கிறப்பெல்லாம் அதை செஞ்சாங்க. அதெல்லாம் செஞ்சு கொண்டு வரணும், மாட்டுவாங்க, எங்கள் பிள்ளைகள்லாம் அதை செஞ்சுருக்காங்கன்னு. அப்படி இன்ஸ்பெக்டர் வரப்போ ரொம்ப சுகத்தரமாக இருந்தது. கிராமமே வந்து பார்க்குது இன்ஸ்பெக்டர் வந்திருக்காருன்னு. அப்போ ஒரு பையனை எழுப்பி, உங்கள் வாத்தியார் நேற்று என்ன பாடம் சொல்லி கொடுத்தாரு இன்னும் வாசிக்க சொன்னார். அவன் எழுந்தான், வாசித்தான். இப்போ ஒரு பள்ளியில் வந்து என்னை பார்த்து, ஐயா அவன் தோத்துறோன்னா, உங்களை எனக்கு தெரியும், நீங்கள் எங்கள் சர்ச்சு திறக்க வந்தீங்கன்னா. அதே மாதிரி அந்த ஒரு பிரில்லியண்டான பையனாக இருக்கான். சைக்கிளில் போகிற பையன் நின்று தோத்துறன்னு சொல்லிட்டு போது, 5வது படிக்கிற பையன். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அதே மாதிரி அந்த பிரில்லியண்டான பையனை எழுப்பினார். வாசிட்டானா? எழுந்தான், வாசித்தான். பூமியானது பள்ளியில் உருண்டையாகவும் வீட்டில் தட்டையாகவும் காணப்படுகிறதுன்னு வாசித்தான். பள்ளியில் எப்படி இருக்கு? வீட்டுக்கு போனால் எப்படி இருக்கு? அதுக்கு முந்தின வந்தால் வாத்தியார் உருண்டைன்னு சொல்லி கொடுத்தாரா? வீட்டில் போய் படித்தானா? தாறு கம்பு எடுத்து சாத்திட்டாரு அப்பா. இல்லை முட்டாப்பையில், இது திருநெல்வேலி பசையில் முட்டாப்பையில், சென்னையில் கைத கசுமாலம், இது சென்னை. இப்படி ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு பாஷை.
கைத கசுமாலங்கிறது நம்ம பசங்க வேலை முட்டா பையிலன்னு அடிக்கிறார். பெரிய மூங்கில் குச்சி, முனையில் வால், தோலுடைய நீளமாக இருக்குது, முனையில் கம்பி அடித்து அப்படியே பிடிச்சிக்கிட்டு வந்துடும். உருண்டில் நிற்க முடியுமாடா? எங்கள் வாத்தியார் சொல்லி கொடுத்தார். அவன் முட்டாப்ப தட்ட பூமி உருண்டல்னாரான். அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போனால் நேற்று நடத்தின ஹோம் ஒர்க் செஞ்சீங்களா, படிச்சிங்களா? படித்து அந்த பையனை அங்கே படித்தார். அந்த பையன் அன்னைக்கு அங்கே என்ன பண்ணுறான், முதல் வாரம் பூமி தட்டை வடிவானதுன்னு படிக்கிறான். முதல்ல என்ன சொல்லி கொடுத்தாரு வாத்தியார்? அப்புறம் அவர் போட்டார் 4. யார்? வாத்தியார். இல்லை, பூமி உருண்டடா, சூரியன் வருதுடா, மறையுதுடா சொல்கிறார். இவனுக்கு கொஞ்சம் ஐடியாவாக வேலை செஞ்சான், மனசில் வச்சுக்கிட்டான். இன்ஸ்பெக்டர் வந்த அன்னைக்கு அங்கே அப்பா நிற்காரு, இங்கே வாத்தியார் உட்காந்துருக்கிறாரு, இந்த கௌரவ தலைவர் உட்காந்துருக்கிறாரு, இன்ஸ்பெக்டர் இப்படி உட்காந்துருக்காரு. இப்போ வாசிக்கணும். இப்போ தட்டன் படித்தா யார் அடிப்பா? உருண்டன் படித்தா யார் அடிப்பா? என்னடா பண்ணுறன்னு பார்த்தா எலியாஸ் மாதிரி விவரமான ஒரு பையன். அவன் என்ன பண்ணிட்டான், வீட்டில் உருண்டையாகவும் தட்டையாகவும் பள்ளியில் உருண்டையாகவும் காணப்படுதுன்ட்டான். ஒருவேளை இன்னைக்கு எதுக்கு அமாவாசை ஜபம், எதுக்கு பௌர்ணமி? கால சூழ்நிலைகள் மாறுது. இனிமே பார்த்தீங்கன்னா நாளிலேருந்து வெயிலுடைய கொடுமை ரொம்ப அதிகமாக இருக்கும். இணைந்தது கால சூழ்நிலை. நான் ஆப்பிரிக்கா கண்டத்தில் உகண்டாங்க ஒரு தேசத்துக்கு போயிருந்தேன். உகண்டா தேசத்தில் விக்டோரியா ஸ்ப்ரிங்குன்னு ஒரு இடம். விக்டோரியா ஸ்ப்ரிங்கு தான் அந்த ஊற்று. அந்த இடத்த பார்த்தா தண்ணி அப்படியே சுருளாக மேலே வருது, சுருளாக வருது. அதுதான் நைல் நதி. ஆப்பிரிக்கா கண்டத்தில் உகண்டாவில் ஆரம்பிக்கிற அந்த நைல் நதி ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் ஓடி எகிப்து தேசத்துக்குள்ளே வந்து கடலில் போய் சேருது, செங்கடலில். அந்த தண்ணி வற்றாத ஜீவநதி. மழை பெஞ்சாதான் இல்லை, நம்ம ஊர் தண்ணி நார் எல்லாமே மழை பெஞ்சாதான் தண்ணி வரும். அது அந்த ஸ்ப்ரிங் பூமிக்குள்ளே வந்து ஊற்று. அந்த அதில் ஒரு போட்டில் ஒரு இடத்துக்கு போனேன். எதுக்குன்னா, இங்கே கிளம்புறப்போ அலை இப்படி வருது, அதே அலை நடுவில் போனோன்னா மாறுது. கடக ரேகை, மகர ரேகை, மத்திய ரேகை, 3 ரேகைகள். அந்த மத்திய ரேகையிலிருந்து தான் பூமி அப்படி காற்று அங்கே போகுது, இங்கே வருது. பூமியோட அமைப்பு பார்த்தீங்களா, அப்படியே ஆச்சரியமாயிட்டு. ஆண்டுடைய படைப்பு எவ்வளோ பெரிய படைப்பு. அங்கேருந்து வெளியே வந்தோடனே தண்ணி எடுத்து ஊற்றுறான், அது ஒரு மாதிரி சுழலுது. அந்த 2 ரேகைக்கு பக்கத்தில் தனித்தனியாக வச்சுருக்கிறான். அது $2 $5 என்னவோ. அதை பார்ப்பதற்கு $5 நம்ம ஊர் காசுக்கு 500 ரூபா இன்னைக்கு. அப்படியே மாறுது தண்ணி. இதில் ஊற்றுறா, இது இப்படி சுற்று, அதில் ஊற்றுனா அது அப்படி சுற்றுது. ஆண்டோடைய படைப்பை பார்த்தீங்களா? அவருடைய படைப்பு எவ்வளோ அமாவாசை, எவ்வளோ பௌர்ணமி, முழு நிலவு நேரம், இது முழு இருட்டு நேரம். இந்த டைமிங் சேஞ்சஸ். நிறையா அமாவாசையில் வயசான நிறைய புட்டுன்னு போயிடும். அந்த கால சூழ்நிலை, பௌர்ணமிக்கு 1-2 புட்டுன்னு போயிடும். அமாவாசை வந்துச்சுன்னா ரொம்ப சுகவீனப்படுவோம். பொதுவாக இந்த கால சூழ்நிலைகளில் நம் ஆண்டவரை நோக்கி காத்திருக்க வேண்டும். எப்பவுமே கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகை போல செட்டைகள் அடைந்து யார் கர்த்தருக்கு காத்திருக்காங்களோ, வெயிட்டிங் டு த லார்ட். ட்ரெயினுக்கு காத்திருக்கோம், ஃப்ளைட்டுக்கு காத்திருக்கோம், பஸ்ஸுக்கு காத்திருக்கிறோம், வீட்டுக்காரர் வருவார்னு வெயிட் பண்ணுறோம், பையன் வருவார்னு வெயிட் பண்ணுறோம். இதெல்லாம் வெயிட் இல்லை. பையன் வருவார், இன்னைக்கு சம்பளம் வாங்கிட்டு வருவார்னு நினைக்கிறோம். மருமக வரப்போகிறா புதுசாக, அதுக்கு வெயிட் பண்ணுறோம். இதெல்லாம் நம்ம காத்திருக்கிறோம். புது வீடு கட்டியிருக்கோம், புது வீட்டுக்குள்ளே போக போகிறோம், இல்லை நல்ல ஹவுஸ் ஓனருக்காக காத்திருக்கிறோம். இதெல்லாம் காத்திருப்பது. ஆனால் வானத்தையும் பூமியும் படைத்த தகப்பனுக்கு நீங்கள் காத்திருக்கிறப்போ அவர் எல்லா நிலையிலும் உயர்த்தும் ஆண்டவர். அவரை நோக்கி யாரெல்லாம் பார்க்குறீங்களோ அதுதான் சொல்கிறாரு, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் your sorrow turn you மாறும். உன் துக்க நாட்கள் முடிந்து போச்சு. ஒருவேளை இந்த அமாவாசை ஜபம் இன்னைக்கு 2-3 பேர் என்னை கூப்பிட்டாங்க. போனதுக்கு முன்னே ஒரு பாஸ்டர் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஃபோன் பண்ணாங்க, ஐயா வந்துடுறீங்களான்னு. 2 நாளைக்கு முன்னாடி பாஸ்டர் சதீஷ் ஃபோன் பண்ணாங்க, அண்ணன் நீங்கள் வந்து ரொம்ப நாளாச்சு வந்துருங்கண்ணே என்ன. ஆனால் வினோத் ஐயாவுக்கு நான் டேட் கொடுத்துருந்தேன். இதேமாரி வினோத் ஐயா கொடுத்துருக்கேன் என்ன, நோட்டீஸ்லாம் போட்டுட்டாரு, வாட்ஸ்அப்லலாம் வந்துருச்சு. நேற்று காலையிலையும் ஃபோன் பண்ணல, இன்னைக்கு காலையிலையும் ஃபோன் பண்ணல, மத்தியானம் வரையும் ஃபோன் பண்ணல. மீட்டிங் இருக்கா இல்லையான்னு எனக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு. பொதுவாக நம் யாருக்கு காத்திருக்கணும்? கடவுளுக்கு காத்திருக்கணும். உலக பிரகாரமாய் இப்போ மோடி ஐயா வர்றாருன்னா இந்த தெரு ஜனம் அங்கே போயிருக்கோம். எம்ஜிஆர் வந்தாருக்கப்போ
புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வர்றாருன்னு சொல்லுவாங்க. காலையில் 8 மணிக்கு உங்களை சந்திக்கிறார். இன்னும் முதல் நாள் சொல்லிடுவான். 6 மணிக்கே காலையில் 6 மணிக்கு போய் இடம் பிடிச்சிருவான். ராத்திரி எத்தனை மணிக்கு வருவார்? 12 மணிக்கு போவார். ராத்திரி எத்தனை மணிக்கு போவார்? அதுதான் வெயிட். மக்கள் நிற்காங்களா இல்லையா அவர் பார்க்காரு. எனக்காக காத்திருக்காங்களா இல்லையா? வேணும்னே லேட்டாக நிறைய பேர் என்னை மாதிரி நிறைய பேர் வேணும்னே லேட்டாக வருவான். நான் வேணும்னே வர்றதுனா என் சூழ்நிலை அப்படி எனக்கு மாறிக்கிறது. என்னுடைய பிறப்பின் நேரமோ என்னவோ தெரில, என்னுடைய சூழ்நிலை சீக்கிரம் போகணுன்னு அறிபறியாக நடந்தாலும் கடைசி கிளம்புற நேரத்தில் ஒரு முக்கியமான ஒரு வேலை வந்துருச்சு. அந்த வேலையை முடிச்சுட்டு தான் வரணும். 10 நிமிஷம் அதுக்கு, அதை விட்டுட்டே வர முடியாது. அதுக்காக கொஞ்சம் தூரம் வீட்டில் போய் ஆட்டோவில் காரில் வரும்னு நினச்சேன். இல்லை, லேட் ஆகிடுச்சு. 7:30 மணிக்கு போனோம், அங்கேயே 7:20. அதனால் பைக்கில் ரொம்ப வேகமாக வந்தேன். பொதுவாக நம் ஆண்டவருக்காக ஓடிக்கொண்டிருக்கிறப்போ ஆண்டவர் எல்லா நிலையிலும் நமக்கு வாழ்வு கொடுக்கும். உயிருள்ள தகப்பன் நம்மோடு கடந்திருக்கிறார். நம் ஆண்டவருக்காக காத்திருக்கிறோமா? ஆண்டவருக்காக காத்திருக்கிறப்போ ஆண்டவர் உங்களை என்னையும் உயர்த்தும் ஆண்டவர். உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. ஹல்லேலூயா. இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. ஆம் தகப்பனே, நீங்க வாங்கப்பா. உம்முடைய சத்தத்தை கேட்க வந்திருக்கிறோம். ஒரு மனிதனுடைய சத்தத்தில், உயிருள்ள தகப்பனாகி உம்முடைய சத்தத்தை கேட்க வந்திருக்கிறோம். ஒரு மனிதனை சத்தத்தில், ஜீவனுள்ள தகப்பனாகி உம்முடைய சத்தத்தை கேட்க வந்திருக்கிறோம். தகப்பனே, நம்முடைய துக்க நாட்கள் மாற வேண்டும். அப்பொழுது நாம் கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும். கர்த்தருக்கு காத்திருக்கிறது மட்டும், கர்த்தரை நாம் தேட வேண்டும் என்று வேதம் சொல்லுது. 1 நாளாகமம் 28, 29, 28, 28:9 இவ்வாறு சொல்லுது. நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார். நீ அவரை விட்டு விட்டால் அவர் உன்னை என்றைக்கும் கைவிடுவார்னு சொல்றாரு. ஒருவேளை நாம் அவரை தேடுகிற மக்களாய், தகப்பனே உம்மை தேடி வந்திருக்கிறோம். மனமிறங்கப்பா, எங்களை ஆசீர்வதிங்க. உம்முடைய கிருபையை தாங்க தகப்பனே நோக்கி பார்க்கமா. பேசுங்கப்பா, நாங்கள் கேட்கிறோம். என் கண்மலையும் என் மீட்புமைய கர்த்தாவே, வாயின் வார்த்தைகளும் அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு இதயத்தின் தியானங்களும் சமூகத்தில் பிரிதியாய் இருப்பதாக. ஆமென். யாராவது 1 நாளாகமம் 28:9 வசனத்தை வாசிங்க. மை சன் ஆஃப் சாலமோன்கிறாரு. யூ நோ த யுவர் லார்டுங்கிறார். தேவனை அறிந்து உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி, எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றத்தை என்ன நினைச்சிருக்கேன் கூட என்ன பண்றாரு அறிகிறார். நீங்க இப்ப ஏதோ ஒரு குருடா விடுறாரு நீங்க என்ன நினைக்கிறீங்க, அதை கூட அவர் என்ன பண்றாரு. ஏதோ ஒருத்தர் பொடி விற்கிறவர் வந்து ஏதோ கதை சொல்றாரு, ஏதோ ரீல்லாம் ஓட்டுறாரு, இன்னும் நீங்க யாரோ நினைக்கிறீங்க, அதை கூட அவர் என்ன பண்றாரு அறிவித்து. இருதயத்தின் அது யார் சொல்றான்னா, தாவீது தன் மகனாகிய சாலமோனுக்கு தன்னுடைய கடைசி காலங்களில் சொல்லும் அட்வைஸ். ஒரு அட்வைஸ், நல்ல ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். அட்வைஸ்னா ஆலோசனை, நல்ல ஆலோசனை கொடுக்கிறார். சொல்லிட்டு வாசிங்கம்மா தொடர்ச்சியா. நீ அவரை தேடினால் அவர் உனக்கு என்ன பண்ணுவார், தென்படுவார். ஒரு க்ளோஸ் பேக் குக்குங்கிற ஒருத்தரை பற்றி ஒருத்தர் சொல்றார். அவர் புத்தகத்தில் எழுதுறாராம். அவர் வந்து பறவைகளை எல்லாம் ஆராய்ச்சி பண்ணாராம். பறவைகளை ஆராய்ச்சி பண்றப்ப பறவைகள் வந்து மேலே போகுது. மேல இருந்து எப்படி இந்த இறையை தேடுது. கழுக பாருங்க, நம்ம இருக்கிற இடத்துல இருந்து 5 கிலோமீட்டர் தொலைவு மேலே. இங்கிருந்து ஒரு 5 கிலோமீட்டருங்கிறது மாதவரம் இல்லை காவாங்கரை. காவாங்கரை தான் 5 கிலோமீட்டர். இங்கே இருக்க பொருள் நம்ம காவாங்கரைக்கு தெரியுமா? அந்த பறவை 5 கிலோமீட்டர் மேலே இருந்து பார்த்தா அதனுடைய கண்ணுக்கு தெரியுமா? அந்த பறவைகளுடைய கண் வந்து சின்ன கண், ரொம்ப புறாக்கண், ரொம்ப சின்ன கண். புறாக்கண் மாதிரி இருக்குங்கிறத குட்டி கண்ணாக இருக்கவங்கள பார்த்து சொல்லுவாங்க. பெரிய கண்ணாக இருக்கவங்கள பார்த்து என்ன சொல்லுவாங்க, முண்டை கண்ணுன்னுவாங்க. சோப்பு கண்ணாக இருக்கவங்கள பார்த்து என்ன சொல்லுவாங்க, பூனை கண்ணுன்னுவாங்க. அந்த புறாக்கண் மாதிரி அவன் கண்ணு இருக்க, புறாக்கண்ணிங்கிறாங்களே, சின்ன கண்ணு. அது தூரமாக இருந்து அதை இறைய பார்க்குமா, கீழே பார்த்து அதோடைய பிம்பம் மட்டும் தெரியுமா, முழுசாக தெரியாது. ஒரு சைஸு இறை அது வந்து எடுத்துகிட்டு போமா. அந்த பறவைகளை பற்றி ஆராய்ச்சி பண்ணி, அப்போ நம்முடைய கண் வந்து கூச்ச பறவையாக இருக்கணும், தூர பறவையாக இருக்கணும். ஒரு கண்ணை அப்படி பார்க்குறப்ப அவர் என்ன பண்ணுவாராம், அப்படி நடந்து போகிறப்போ ரோட்டில் யாரெல்லாம் காசை போட்டுட்டு போனாங்களோ அந்த காசெல்லாம் எடுத்துகிட்டு வரான். கிட்டத்தட்ட அவர் 10 வருஷத்தில் $2000 எடுத்தாராம். கீழே விழுந்த காசை எவ்வளோ எடுத்தார்?
நம்ம ஊரில் 2000 பணம், ஒரு பணம் ₹1 ஒருனா 2000 ஒரு 5 வருஷத்துல 10 அவர் எடுத்த படத்தை வச்சாராம். அதுக்கப்புறம் எங்கே தேடுவார்னா குடிகாரன் இருக்கிற இடத்துல தேடுவாராம். எங்கே ஒயின் ஷாப் இருக்கோ அங்கே போய் தேடுவாராம். தூரமாக பார்த்தாலே தெரியுமா. 2வது எங்கே தேடுவார்னா செல்லு பேசிக்கிட்டே போகிறான் பாருங்க, காதில் மாட்டிக்கிட்டு அவன் வாட்டில் இப்படி போவான். பைத்தியக்காரன் மாதிரி. முன்ன பைத்தியக்காரன் தான் இப்படி பேசிக்கிட்டே போவான். செல்லு 2004 வந்தப்பறம் இப்போ பைத்தியக்காரன் நிறைய பேர் ஆகிட்டோம். இல்லை அது இல்லை எலியாசு, நிறைய பேர் காதில் மாட்டிக்கிட்டு பைக்கில் போகிறப்ப பேசிக்கிட்டே இருக்கோம். என்ன பேசுகிறேன்னு தெரியல, என்னத்தையோ சத்தமாக பேசுகிறான். அவன் பேசிக்கிட்டு போய்கிட்டே இருக்கான். யார் கூட பேசுறான்? இது 2000 பேசுனா பைத்தியக்காரன். இப்போ யார்? படித்தவன் அறிவாளி. இங்கொன்று மாட்டிக்கிறான், ப்ளூடூத் போட்டுறான், என்னவோ நடந்துக்கிட்டு இருக்கு. அப்படி நிறையா அந்த செல்லு பேசுகிற இடத்துல போய் காசு தருவான். ஏன்னா அவன் என்ன முழுதுனே அவனுக்கு தெரியாதான். என்னை மாதிரி பேண்ட்டு லூஸாக போடுறான், பேண்ட் அவுத்து போனாலும் அவனுக்கு தெரியாதான். அவர் சொல்கிறார், பொதுவாக ஆண்டவரை எப்படி தான் நம்ம என்ன பண்ணணும்? தேடணும். கடவுளை நம்ம எப்படி தேடணும்னா, அவர் எங்கே இருக்கிறாரு, அவர் எங்கே இருப்பார், அவர் தூளிலும் இருக்கார், அவர் துரும்பிலும் இருக்கிறார் சொல்கிறார். ஒருவேளை இந்த வசனம் பார்க்குறப்போ ஒரு நினைவுகளை அறிந்திருக்கும் ஆண்டவருங்கிறார். அறிந்திருக்கும் மட்டுமல்ல, விடுதலை கொடுக்கும் ஆண்டவர். எப்படி விடுதலை கொடுக்கார்? மார்க் 5ஆம் அதிகாரத்தில் ஒரு பெண் 12 வருடம் உதறவுறார். பிளட்டு போய்கிட்டே இருக்கு, நிற்கல. பிளட்டு போய்கிட்டு இருக்கு. போய் பல டாக்டரை பார்க்குது, சொத்துக்கள் எல்லாம் விற்குது, எல்லாமே அவுட், எல்லா பணமும் போயிடுச்சு. அப்போ இயேசுங்கிற ஒரு நபர் இங்கே இருக்கிறான்னு சொல்கிறாங்க. இயேசுங்கிற ஒரு நபர் இங்கே இருக்கிறான்னு சொல்கிறப்போ அந்த அம்மா என்ன பண்ணுது? இயேசுவை போய் பார்க்க போகுது. இயேசுவை பார்க்க போகிறப்ப அந்த அம்மாவுக்கு பிளட்டு போய்கிட்டே இருக்கிறதால அந்த அம்மாவுக்கு வந்து ஸ்மெல், அந்த அம்மா மேலே ஒரு பிளட் ஸ்மெல், ஒரு பேட் ஸ்மெல் இருந்துக்கிட்டே இருக்கு. அதனால் பார்க்குறவங்க முகத்தை சுழிப்பாங்க. இயேசு பக்கத்தில் போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்போ தான் ஒரு பணக்காரி என் வீட்டில் குழந்தை இல்லை, எனக்கு என் பையனுக்கு உடம்பு சரியில்லை, நீங்கள் வந்து சரி பண்ணினா ஜெபம் பண்ணால் பையனுக்கு சரியாகணும். ஒரு பணக்காரர் வந்து அந்த அதிகாரத்தில் கூட்டிகிட்டு போகிறார். நீங்கள் வாங்கய்யா, எத்தனை தாழ்த்து நீங்கள் வாங்க, என் பிள்ளைக்கு ஒரு விடுதலை கொடுங்க, என் பிள்ளை மரணப்படுக்கையில் தான், ஒரே பையன், நீங்கள் வாங்கினு ஆண்டவர்கிட்ட காலில் விழுந்து கேட்குறாரு. அப்பாவும் வீட்டுக்கு வந்து நான் சரி பண்ணுறேன்னு. இப்போ இந்த மெயின் ரோட்லேருந்து லெஃப்ட்டு ஒரு ரைட்டு, ஒரு லெஃப்ட்டு ஒரு ரைட்டு, எங்கள் ஊரில் சொல்ல மாதிரி ஒரு தெக்கனிக்கு போய், வடக்கனிக்கு போய், மேக்கனிக்கு போய், கிழக்கனிக்கு போய், இப்படி போகிறப்ப நேரு தெக்கப்போ, அப்புறம் வடக்கப்போ, அப்புறம் மேக்கப்போ, அப்புறம் கிழக்கப்போ, அப்புறம் மேக்கப்போம்மா. அதே மாதிரி இப்போ இவர்கிட்ட கேட்டால் என்ன சொல்லுவார்? அண்ணா இப்படி போய் ஒரு ரைட்டு, ஒரு லெஃப்ட்டு, ஒரு ரைட்டு, இப்படி போனால் இப்படி வந்துடும் இவர் சொல்லுவார். இது சென்னைக்காரங்க. இதே மாதிரி அவர் இல்லாமல் வேண்டாம், நான் கூட வந்து அவர்கிட்ட சொல்லிட்டேன், ஒரே வார்த்தை, நீ பவித்ரா ஹாஸ்பிட்டல் வந்து நான் நீட்டாக வந்துடுறேன்ட்டேன். அதே மாதிரி ஒரு சொல்லுவோம், கூட வரேன், நீ வாப்பா அவன் வீட்டுக்கு வரேன்னு போய்கிட்டு இருக்காரு. போய்கிட்டு இருக்கப்போ தான் பெரிய ஜனக்கூட்டம். ஜீசஸ் வராரு. இப்போ மோகன் சி லாசரசிங் வராருன்னு ஒரு பாஸ்ட் போஸ்ட் ஒட்டியிருந்தா எப்படி இருக்கும்? மோகன் சிங் வராருன்னு ஒட்டியிருந்தா எப்படி இருக்கும்? பென்னிகின் வராரு, ஆல்பர்ட் சாலமன் வராரு, அப்புறம் இன்னொருத்தர் பெரிய பாடகர் இருக்காரு, ஆல்வின் தாமஸ் வராரு, பிறகு வேற யாரு, ஜான் ஜெபராஜ் வராரு, இவங்கெல்லாம் வந்து எப்படி இருக்கும்? ஜேக்கப் ஜோஜ் வராரு. இதெல்லாம் எப்படி இருக்கும்? அதே மாதிரி இயேசு வந்து அப்போ எத்தனை மடங்கு கூட்டம் அதிகமாக இருக்கும்? எவ்வளோ கூட்டம் அதிகமாக இருந்திருக்கும்? அதே மாதிரி கூட்டம் அதிகமாக அலமோதுது. அந்த அம்மா ஒன்றுக்கும் கவலைப்படலை, நேரே போச்சு, பின்னால் போச்சு, அந்த சந்தில் இப்படி 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 போச்சு, இப்படி பூந்து சந்தில் பூந்து போச்சு. இப்போ இயேசுவை தொட்டாது சரி பண்ணிடுவேன்னு ஒரு பெரிய ஃபெய்த், அந்த அம்மாவுடைய விசுவாசம், அந்த அம்மாவுடைய ஹீலிங். அதுதான் விசுவாசம் என்பது நம்பப்படுகிற உறுதியும் எங்கே இருக்கு? நீ சொல்லணும். எபிரேயர் 11:1. மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க, பாரமான யாவற்றையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவரும் இயேசுவை நோக்கி, ஃபாலோ டு த ஜீசஸ். தோமாட்ட சொல்றாரு, இயேசு நேற்று வந்தாரா, உயிரோடு எழுந்துட்டார், எங்களெல்லாம் பார்த்தாருன்னு சொல்றாரு. யோவான் 20. அப்போங்கடா கூட விடாதீங்கடா. ஈட்டியால் குத்துறாங்க, நான் பார்த்தேன் ஓட்டை விழுந்துச்சு, கையில் ஆணி அடித்தாங்க, ஓட்டை விழுந்தது. இதெல்லாம் தொட்டு பார்க்காம நான் என்ன பண்ண மாட்டேன். ஜீசஸ் அவர் வீட்டுக்குள்ளே இருக்கிறார், வெளியே இல்லை, உள்ளே இருக்கிறார். கதவு திறந்ததா பூட்டியிருந்தானே அந்த இடத்துல சொல்லலை. அந்த கதவு பூட்டியிருந்ததா திறந்தா தெரில. ஆனால் உள்ளே இருக்கிறவர்கிட்ட வந்து, எப்பா தோமா வந்துட்டேன் பாரு, தொட்டு பாரு, தொட்டு பாரு. ஏப்பா ஆண்டவரே என் இயேசுவேங்கிறார். நீ பார்த்து தான் விசுவாசிக்கிற, ஆனால் பார்க்காம ஒருத்தன் கேட்குறான் பார்த்தியா, அவன் தான் பாக்கியானுங்கிற. ஜீசஸ் சொல்கிறாங்க யோவான் 20, நீ பார்க்காம ஒருத்தன் கேட்குறான் பார்த்தியா. நீங்கள் விசுவாசத்தில் இயேசு எனக்கு ஹீலிங் இப்போ பண்ண போகிறாரு,
என் பிரச்சனைக்கு எனக்கு விடுதலை தருவாரு, என் துக்க நாட்கள் முடிந்து போச்சுன்னு நீங்க பார்க்காம ஆண்டவரை நோக்கி நீங்க தேடுறப்போ உங்களுடைய கண்களில் கடவுள் என் பக்கத்துல இருக்கிறாரா? ரோமர் 10 சொல்றாரு, இஸ்ரவேல் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது என் மன விருப்பத்தின் நோக்கம். ரோமர் 10:1 சொல்றாரு. ரோமர் 10:9 சொல்றாரு, நீ வாயினால அறிக்கையிடு, இருதயத்துல விசுவாசி, ஆண்டவர் உயிரோடு இருக்கிறான் விசுவாசித்து கேளு, உனக்கு விடுதலை கிடைச்சிச்சு. அறிக்கையிட்டு உன் வியாதியை நீ அறிக்கையிட்டு, தகப்பனே எனக்கு விடுதலை கொடுங்கன்னு நீங்க கேளுங்க. கேட்கிறப்ப அப்பவே உன் துக்க நாட்கள், உன் துக்கம் சாரு டேன்யூ, உன்னுடைய துக்கம் முடிஞ்சு போச்சு. அந்த துக்கம் எப்படி முடியுது அந்த அதிகாரத்துல சொல்றாரு, அது பெண்ணை பத்தி தான் சொல்றாரு. இருக்கிறதுலே அதிக கஷ்டம் பெண்ணுக்கு தான். காரணம் என்னன்னா, முதல்ல ஆசைப்பட்டுட்டாங்க, ரொம்ப ஆசைப்பட்டுட்டு ஆண்டவருடைய வார்த்தையை மீறிட்டாங்க. மீறினதால அது மட்டும் இல்லை, தன்னுடைய வார்த்தையை கேட்கும் கணவரையும் ஏமாத்திட்டாங்க, அடிபடியும் வச்சுட்டாங்க. அதனால அந்த அவருக்கு ஒரு பெரிய தண்டனையை கடவுள் கொடுத்துறாரு. உன் மூலம் தான் இந்த உலகத்துல சந்ததி வரும், அந்த சந்ததி நீ பெற்று எடுக்கணும்னா உன்னுடைய வேதனை வந்து மரண வேதனை. அதுதான் லேபர் வார்டுன்னு பேர். லேபர் வார்டுனா வேதனை, துன்பம், பெயின். லேபர் யாரு? கூலிக்காரனுக்கும் பாஸ்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு பாருங்க. வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டை, எங்க வேலைக்கு போனாரு கேளுங்க, எங்கேயும் வேலைக்கு போகல, முட்டி போட்டு ஜோம் பண்ணாரு, யாரோ கூட வந்து தசம் கொடுத்தாங்க, காணிக்க கொடுத்தாங்க, லைஃப் ஓடிட்டு இருக்கு. மூட்டை தூக்குறவனை போய் பாருங்க, இப்படி இருப்பான். எப்படிங்க இருப்பாரு? நம்ம பாஸ்டர் ஒரு 10 பேர் மூட்டை தூக்குறாங்க, இன்னைக்கு எப்படி பிஷப் ஆயிட்டாங்கல்ல, இப்போ எப்படி இருக்காங்க ட்ரெஸ்ஸு, பொட்டி தூக்குனதே மறந்துட்டாங்க. அது லேபருடைய கஷ்டம், தொழிலாளியுடைய கஷ்டம். அதுதான் அதுக்கு லேபர் வார்டுன்ற பெயர். இந்த பெண்ணை கொண்டு அந்த இடத்துல விடுறப்போ மரண வேதனை அவளுக்கு இருக்கு. இனிமே எனக்கு கல்யாணமும் வேண்டாம், புருஷனும் வேண்டாம், பிள்ளை பெற்றுக்கிறதும் வேண்டாங்கிறான். அப்படிதான் சொல்லுவாங்க. முதல் குழந்தை பிறந்த பிறகு சொன்னீங்கன்னா, எப்பா வேண்டாம்ப்பா இந்த லைஃபே எனக்கும்பாங்க. ஆனா 2வது குழந்தை அடுத்த வருஷத்துக்குள்ள வந்துடும். என்னடான்னு கேட்டா, அந்த குழந்தைய கொண்டாந்து முகத்து, உனக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்குன்னு சொன்ன உடனே இந்த 10 மாதம் 270 நாட்கள் 9 மாதம் வலி போய் 10வது மாதம் முதல் வாரத்துல அந்த குழந்தை காட்டினோடனே அந்த முகத்தை பார்த்தோன்னே, எனக்கு இப்படி ஒரு குழந்தையா, எனக்கும் குழந்தையா, எனக்கு கூட ஒரு சார்பட்டா பரம்பரை வந்துருச்சு, எனக்கு கூட ஒரு அந்த இடியாப்பம் பரம்பரை வந்துருச்சு, எனக்கு மூலம் குழந்தை, நானும் ஒரு தாயா ஆயிட்டேனா. அந்த சந்தோஷத்துல அடுத்த குழந்தை வலி என்ன பண்ணல தெரியல. அதுதான் ஒரு சிலர் கல்யாணம் பண்ணி 4 வருஷத்துக்கு 5 குழந்தை பெற்றுக்குது. அது ஒரு கணக்கு சொல்லுவாங்க, வேணாம் இப்ப அந்த கணக்கு. 50 45 4 வருஷத்துக்கு 4 12 48 மாசம், 45 மாசத்துல 5 குழந்தை வந்துடும். 3 மாசம் மிச்சம் இருக்குல்ல. நிறைய பேர் ஸ்லம் ஏரியால பார்த்தா, நான் மினிஸ்ட்ரிக்கு போற ஏரியால பார்த்தா, மோஸ்ட் ஞான ஒரு குழந்தை, ஒரு பிள்ளைக்கு 22 வயது, 7 பிள்ளைகள். எத்தனை பிள்ளை? காசிமேடில் அந்த மீன் பிடிக்கிற இடத்துல ஒரு அம்மா எனக்கு தெரியும், கிட்டத்தட்ட அந்த அம்மாவுக்கு 32 வயசு, 14 பிள்ளை பெற்றிருக்குப்பான். இதெல்லாம் ஞானம் இல்லாத வேலை. ஆனா முதல் குழந்தைக்கு என்ன சொல்லும், அதைத்தாங்க சொல்றாரு. நீ அந்த தாய் ஸ்திரியானவள் தன் பிரசவ வேதனை வாசிங்க. அந்த வசனம் எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. இப்போ யோவான் 16:20, உண்மையாகவே உண்மையாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுவீங்க புலவுவீங்க, உலகம் வந்து சந்தோஷமா இருக்கும். என்னடா இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஞானஸ்தானம் வாங்கினேன், எனக்கு விடுதலை கிடைக்குன்னு வந்தேன், ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஞானஸ்தானம் வாங்கின பிறகு வயறு வலி வந்துருச்சு, புருஷன் அடிக்கிறான், அம்மா திட்டுறாங்க, அண்ணன் சொத்து கொடுக்க மாட்டான், என் வாழ்க்கை இவ்வளோ மோசமா இருக்கே, ஐயோ கிறிஸ்தவள் ஆயிட்டாலே, நீ பரம்பரை கடவுளை விட்டுட்டு ஏதோ ஒரு கடவுளுக்குள்ள போயிட்டாலேன்னு இந்த உலகம் நம்மளை பற்றி திட்டுது, அந்த உலகம் நம்மளை பற்றி ஏசுது. அப்படிப்பட்ட காலங்கள், அப்படிப்பட்ட வேதனைகள் இருக்கிறேன், அப்படிப்பட்ட துன்பங்கள்ல இருக்கிறேன். இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டு எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ வேதனை, எவ்வளோ துன்பம். ஆனா அப்படித்தான் நம்ம உலகத்தை பார்த்து புலம்பிக் கொண்டிருக்கிறோம். புலம்பல், அவங்க பாருங்க இவ்வளவு ஜாலியா இருக்காங்க இன்னும் நம்ம சொல்றோம். ஆனா வாசிக்க மேல, நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். எப்ப மாறும் சொல்லுங்க, தொடர்ச்சியா பாருங்க. எவ்வளவு வேதனைப்படுறா, அந்த வேதனை நீங்கி வாழ்வு கிடைக்கிறப்போ ஒரு விடுதலை கிடைக்க கொடுக்குற ஆண்டவர். அதே அந்த பெண் பாருங்க, இயேசு ஒரு இடத்துக்கு போய்கிட்டு இருக்காரு, ஒரு வீட்டில் போய் ஜெபம் பண்ண போறாரு. போன இயேசு இந்த அம்மா குறுக்கிட்டு போய் தொடுது. தொட்ட உடனே அங்க
அந்த அம்மாவுக்கு ஒரு ஹீலிங். ஜீசஸ் யார் என்னை டச் பண்ணதுங்க? இவ்வளோ பேர் இருக்காங்க, ஆனால் சுகம் கிடைச்சது யாருக்கு? ஒருத்தருக்கு தான். 1,00,000 பேர் டாக்டர் டிஜிஎஸ் தினகரன் பேருக்கு 10,00,000 பேர் போகிறாங்க. சுகம் கிடைச்சது எத்தனை பேருக்கு? 3 பேர் 2 பேருக்கு தான். அதுதான் அவங்க கேட்குறான், நீங்கள் சுகம் கொடுத்தா எதுக்குடா ஹாஸ்பிட்டல் கட்டுறங்கிறான், எதுக்குடா டாக்டர் படிக்குவீங்க, ஆனால் எல்லாத்துக்கும் சுகம் கிடைக்கிறதில்ல. யார் விசுவாசத்தோடு தகப்பனே, யாரை விசுவாசிக்கணும்? இயேசுவை தேட வேண்டும். அதுதான் வாசிக்க கேட்ட 1 நாளாகமம் 28:9. மகனே, மை சன் சாலமோன், உன் இருதயத்தின் நினைவுகளை அவர் அறிந்திருக்கிறார். நீ யார் என்று அவர் தெரிந்திருக்கிறார். நீ யாரு? உன்னை பற்றி எல்லா, அதாவது பயோடேட், இன்னொரு வகையில் அந்த கம்ப்யூட்டரில் சொல்கிறப்போ உன்னை போயிட்ட டேட்டா உன்னை பற்றி எல்லா டேட்டு. என் செல்லு போன வாரத்தில் கொஞ்சம் வேலை செய்யல, இன்னொரு செல்லை மாற்றினேன். எனக்கு ஒரு தம்பி அந்தோனின்னு ஒரு தம்பி என்ன பண்ணார், எங்களுடைய காலேஜில் இருக்கிறாரு. தம்பி இதெல்லாம் இதில் மாற்றி கூட எல்லாத்தையும் மாற்றிட்டார். அந்த செல்லை சரி பண்ணி வந்தோன்னா, தம்பி இந்த கார்டு எடுத்து அதில் போடுனேன். இல்லையா, இதில் உள்ள டேட்டாலாம் அதுக்கு போயிடுச்சு. இன்னும் அந்த டேட்டாவை நான் எங்கே கொண்டு வரணும், 1/2 நாள் ஆகும். எதுக்குன்னு கேட்டேன். நீங்கள் செல்லை கொடுக்கணும், உங்கள் டேட்டா எவ்வளவோ சிகரெட் ரகசியம் வச்சுருக்கீங்க, மற்றவங்ககிட்ட போயிருங்க, எல்லா டேட்டாவும் எடுத்து இன்னும் இதில் மாற்றிட்டேன் சொல்கிறார். ஆனால் ஆண்டவர் ஆதார் கார்டை போய் நம்பரை போட்டால், என் நம்பரை போட்டால் நான் யார், எந்த ஊர், என்னுடைய பிறப்பு எங்கே, எனக்கு எத்தனை பேங்க்கில் அக்கௌண்ட் இருக்குது, அத்தனை பேங்க்கில் என்னுடைய வரவு செலவு என்ன, நான் எத்தனை முறை ஜெயிலுக்கு போயிருக்கேன், எத்தனை முறை தப்பு பண்ணியிருக்கேன், கொலை பண்ணியிருக்கேன், எவ்வளோ நல்ல காரியம் பண்ணியிருக்கேன், எவ்வளோ கெட்ட காரியம் பண்ணியிருக்கேன், என்னுடைய டேட்டாவை கிட்டத்தட்ட 145 கோடி மக்களுடைய டேட்டாவை இந்தியா வச்சுருக்கு. நம்முடைய ரகசியத்தை என்னையை விட என் ரகசியத்தை அவங்க அதிகம் வச்சுருக்காங்க. ஆதார் கார்டு இருப்பதால் நம்முடைய ரகசியங்களை அவங்க வச்சுருக்காங்க. இப்போ நான் ஃபாரின் போகிறேன்னா அந்த ஆதார் கார்டை கொடுக்கணும். ஆதார் கார்டை போட்டோன்னே என்னுடைய நான் எத்தனை கொலை பண்ணியிருக்கேன், எவ்வளோ பேரை ஏமாற்றிருக்கேன் எல்லாம் சொல்லும். பெரிய ஆளுக்கெல்லாம் அது ஒன்றும் பண்ணாது, ஏன்னா அவன் பல ஆதார் கார்டு வச்சுட்டு போயிடுறான். நமக்கு தான் என்ன பண்ணுது, வில்லங்கமாயிடுது. ஏழைக்கு தான் கஷ்டம். உலகத்திலே இப்படி ஒரு மனுஷன் இருக்காருன்னா, பூமியை படைச்சி சூரியனை படைச்சி சூரியனுக்கு இருட்டு வெளிச்சம் கொடுத்து அதுக்கு லைட்டை கொடுத்து 9 கோள்களை படித்து சந்திரன் புதன் விக்ரன் வியாழன் அதில் பூமிங்கிற ஒரு கோளை கொடுத்து அந்த கோளை தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனை சுற்றி வந்து இரவு பகல் வந்து மனுஷனுக்கு வாழும் ஒரு தன்மையை கொடுக்குது. இங்கே காற்று இருக்குது, எர்த்து இருக்குது. அதாவது எர்த்துனா மேலேருந்து கீழே வர்றப்போ நம்ம மேலேருந்து கீழே வந்தால் எப்படி கீழேன்னா எர்த்து இருக்குது. சந்திரனில் போய் கீழே குச்சிங்கன்னா எங்கே நின்னீங்களோ அப்படியே நிற்பீங்க, அந்த இடத்துல கீழே வர முடியாது, எர்த்து இழுக்காது. அந்த அளவுக்கு இந்த பூமியில் எவ்வளோ பவர் கொடுத்துருக்காரு, எவ்வளோ ஞானத்தை கொடுத்துருக்காரு, கரண்டை கொடுத்துருக்கிறாரு. இதெல்லாம் கண்டுபிடிச்சாரு. இதெல்லாம் கண்டுபிடிச்சி கொடுத்த ஆண்டவருக்கு என்னுடைய பயோடேட் இருக்குமா இருக்காதா? உங்களுடைய பயோடேட் இருக்குமா இருக்காதா? எத்தனை பேர் கடவுளை திட்டிருக்கீங்கன்னு கரெக்டாக என்ன பண்ணுவார்? எத்தனை பேரை ஏமாத்திருக்கீங்கன்னு என்ன பண்ணுவார்? எத்தனை முறை தப்பு பண்ணியிருக்கேன்னு என்ன பண்ணுவார்? எத்தனை முறை நீ கோயிலுக்கு போயிருக்க, கோயிலில் போய் செல்லை நோண்டிருக்கேன்னு எத்தனை முறை பார்ப்பாரு? நம்ம தவறெல்லாம் என்ன பண்ணுவார்? எனக்கு தெரியாது. இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருக்கேன், முடிக்கவா வேண்டாமான்னா அங்கே ஒரு அக்கா அப்படி இடுப்பு ஒரு ஆட்டம், ஒரு அக்கா காலை நீட்டும், ஒரு அக்கா கொட்டாய் விடும். இப்போ போர் அடிக்குது, என்ன பண்ணணும்? வெளியே வந்துடணும். அவங்களுக்கு என்ன இல்லை, நம்மகிட்ட கேட்குற தன்மை நம்ம அவங்களுடைய கண்ட்ரோலில் வச்சுருக்கிற ஒரு மனுஷனுக்கே இவ்வளோ ஞானம் கொடுத்துருக்குறப்ப தான் ஒருத்தர் சொன்னார், எப்போ நான் பேச ஆரம்பிச்சிட்டேன் நேரம் ஆகிட்டுனா தலையை சொறி நிப்பாட்டிடுறேன். நேரம் பேச ஆரம்பித்த உடனே தலையை சொரிச்சிட்டானா? இல்லைங்க, இது வேற ஊத்தம் நானா. அதனால் அவர் சொல்கிறாரு, நான் பேசுன்னா வயதான மக்கள் காது கேட்கல, கண்ணு தெரியல, முடியாதவங்ககிட்ட தான் போய் பேசுவேன். ஏன்னா எவ்வளோ நேரம் பேசினாலும் உட்காந்துருப்பாங்க, அவங்களுக்கு என்ன பண்ணாது? இறங்கி வந்த பிறகு முடிச்சிட்டிங்களோ, அவர் என்ன பேசுனானே தெரியாது. ஆனால் நீங்கள் ஆண்டவர்கிட்ட நம்ம காத்திருந்து ஜெபிக்கிறப்போ, நடந்து உட்காந்து ஜெபிக்கிறப்போ, இன்னைக்கு ஒரு பிரதர் என்னோடு வந்து பேசி கொண்டிருந்தார். அண்ணே காலைல 4 to 5 கண்டிப்பாக ஜெபிக்கணும்னு என்னார். நான் கேட்டேன், ஜெபிச்சா பரலோகத்துக்கு போகலாமான்னு கேட்டேன், பைபிளில் போட்டிருக்கான்னு கேட்டேன். பக்கத்தில் 2 பாஸ்ட் வேற உட்காந்துருக்காங்க. ஒருவேளை எனக்காக சொன்னாங்களா அவங்க இருக்கா? பைபிளில் ஜெபிச்சா பரலோகத்துக்கு போட்டிருக்காயா? யாராவது போட்டிருக்குன்னு சொல்லுவீங்களா? ஆனால் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கன்னு இருக்கு.
கண்டினியூ டு த, எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கள். அதிகாலை என்னை தேடுகிறவன், அதிகாலையில எரியோ மக்கள் காலையில போய் தான் அந்த இல்ல இஸ்ரேல் மக்கள் காலையில எரியோவை சுத்தி வர்றப்பாங்க. எரியோ என்னாச்சு? கம்பெடுத்து அடிக்கல, பீரங்கி குண்டு போடல, தடி எடுத்து அடிக்கல. அதிகாலையில போய் கிழக்கு விழுக்க நேரத்துல போய் துதிக்கிறாங்க. பொத்து பொத்து பொத்துன்னு விழுந்துருச்சு, எரிக்கோ விழுந்துருச்சு. காலை ஜெபம் முக்கியம்தான். ஆனா அதே நேரத்தில் ஆண்டவர் சொல்ல இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் சொல்றாரா இல்லையா? அப்போ எனக்கு டக்குன்னு ஆண்டவர் ஒரு சொல்யூஷன் கொடுத்தார். அப்படி கேட்டோன்னே இது விதர்ப்பமான கேள்வி, கிண்டலான கேள்வி, எதிர்மறையான கேள்வி. நான் சொன்னேன், யாக்கோபு பாருங்க, உடனே அவரே ஆரம்பிக்கிறார். யாக்கோபு பாருங்க காணிக்கையே கொடுக்கலன்னாரு. சொன்னார் ஒரு இடத்துல, நான் என் தேசத்திற்கு திரும்ப வர பண்ணுவினால் நான் உமக்கு தசம்பாகம் கொடுக்குறேன்னு சொன்னார். எந்த இடத்துல சொல்றார்? ஆதியாகமம் 28:20. பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். நான் உன் தேசத்திற்கு திரும்பி வர பண்ணி உன்னை பாதுகாப்பு எண்ணி அவர் கேட்கிறார். பயப்படாத, உன்னோடு இருக்கிறேன், உன்னை தேசத்துக்கு திரும்ப கொண்டு வர. 28:15 கடவுள் ஆண்டவர் சொல்றாரு. 28:20 இவர் பேசுறார். என் தேசத்துக்கு நான் போறேன், சோறு கொடு, ட்ரெஸ் கொடு, தங்க இடம் கொடு, நான் திரும்பி வந்தா உனக்கு காணிக்க தருவேன் சொல்லிட்டார். போய் அங்கே போனாரு, வசதியானாரு, மாமனை விட்டுட்டு கூட்டிட்டு வரார். ராத்திரியோட ராத்திரியா ராத்திரி விடிய காலை தான் கிளம்புறாரு. அதிகாலை, இஸ்ரேல் மக்கள் அதிகாலை தான் கிளம்புறாங்க எகிப்துல இருந்து. இவரும் அதிகாலையில தான் 2 மணி 3 மணிக்கு கிளம்புறாரு. கிளம்பி வந்தோன்னா அங்கே யாபோத்துங்கிற ஒரு நதி இருக்கு. அந்த நதியை கொண்டு ஒய்ஃபெல்லாம் கொண்டே விடுறாரு, பிள்ளையெல்லாம் கொண்டே விடுறாரு, ஆடு மாடெல்லாம் கொண்டே விடுறாரு. விட்டுட்டு நீங்க இங்கே இருங்கன்னு ஒரு மரத்தடியில போறாரு. மரத்தடியோ ஒரு காட்டுக்குள்ளேயோ பக்கத்துல ஒரு இடத்துல போறாரு. முட்டி போட்டு ஆண்டவரோடு ஜெபம் பண்றாரு. ஜெபம் பண்ணிட்டு வெளியே வர்றாரு. ஆண்டவரே நீ என்னை பிளஸ் பண்ணாம நான் போக மாட்டேன்ப்பா, நீ பிளஸ் பண்ணாதான் போவேன்னு ஆண்டவரை விடாப்படியா ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறாரு. இல்லைண்ணே பொழுது விடிஞ்சிட்டா நான் போறேங்கிறாரு. இல்லை நான் போக ஒன்றும் விட மாட்டேங்கிறாரு. அப்போ அவனுடைய தொடை எலும்பை தொடுறாரு. அவனுக்கு ஷாக் ஆகுது. ஷாக் ஆனோடனே அந்த ஆண்டவர் என்ன, நான் அவனை சந்திச்சிட்டேன், இனி உன் பேர் இப்போ என்னன்னு கேட்குறாரு. வாட் இஸ் யுவர் நேம்ங்கிறாரு. ஐ ஆம் ஜேக்கப்புங்கிறார். இனி நீ ஜேக்கப்ல இஸ்ரவேலுங்கிற பேரை மாத்துறாரு. ஞானஸ்தானம் கொடுக்குறாரு. ஏன்னா யாக்கோபு எத்தன் திருடன், அதனால அவர் திருடன், அம்மாவை ஏமாத்துறான், அப்பாவை ஏமாத்துறான், கடவுளை ஏமாத்துறான், மாமனை ஏத்துறான், போய் ஒய்ஃபை ஏமாத்துறான், சமூகத்தை ஏமாத்துறான். அதனால நீ ஏமாத்துக்காரன், இனி உன் பேரு யாக்கோபுலன்னு அவனுக்கு இஸ்ரவேலுங்கிற ஒரு பேரை கொடுக்குறாரு. ஒரு ஞானஸ்தானம் கொடுக்குறாரு. ஞானஸ்தானம் கொடுத்துட்டு நீ போடாங்கிறாரு. வெளியே வந்துட்டான். இது பெனியேல் ஆண்டவரை ஃபேஸ் டு ஃபேஸ் முகமுகமாய் கண்டேன்கிறான். முகமுகமாய் ஆண்டவரை கண்டேன்னு சொல்லி வெளியே வந்துட்டு அவன் கூப்பிட்றான், எலியாசுக்கு வாப்பா வா, எங்கள் அண்ணன் அங்கே இருக்கான், அவன் என்னை கொலை பண்ண தேன்னா, அவன் சொத்தெல்லாம் ஏமாற்றி வாங்கிட்டேன், இப்போ அவன் அருவா வச்சிருக்கான், நான் போன வெட்டிடுவான். அதனால அவன் எப்படி இருக்கான் பார்த்துட்டு அவனுக்கு ஒரு 100 ஆடு, 10 ஒட்டகம், 20 எருமை, இவ்வளோ பணத்தை கொண்டு அவன்கிட்ட கொடுங்குறார். இதுதான் ஒப்புரவாகுது. இதுதான் நீ கண்ட சகோதரத்தில் அன்பு கூறாமல் காணாத தேவனிடத்தில். அதுதான் மத்தேயு 5:22 சொல்ல, காணிக்கைகளை பலிபீடத்தில் வச்சுட்டு திரும்பி பாரு. பலிபீடத்தில் வச்சுட்டு நீ திரும்பி பாரு. அங்க கூட சண்டை போடுறதுல இதுதான் காணிக்கைன்னு சொன்னேன். இதுதான் காணிக்கை, ஆஃபரிங். இதுதான் கடவுளை தொழுது கொள்வது. ஒருவேளை நாம் துக்க நாட்கள் மாறும்னு நம்ம என்ன பண்ணோம்? யாரோட சண்டை போட்டாலும் என்ன ஆகணும்? ஒப்புரவாக வேண்டும். அதுதான் ஜெபம். பரமண்டல பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம், உம்முடைய சித்தம் பரமண்டலில் செய்வது போல பூமியிலும் அந்தந்த பங்களை எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்ய மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை. இதுதான் ஜெபம். ஜெபம்னாலே இந்த ஓட்டை விட்டு ஜெபம் மேலே போகணும். நான் நல்லவனா இருந்தால் மட்டும்தான் போகும். இல்லைன்னா என்ன பண்ணாது? இப்போ நீங்கள் ஜெபிக்க போறீங்க, உங்கள் ஜெபம் ஓட்டை விட்டு போகணும். உங்கள் முட்டு வலி போகணும், கண்ணு வலி போகணும், உங்கள் வீட்டில் இருக்க கடன் பிரச்சனை போகணும், உங்கள் மருமகன் நீ சேர்க்கலை வெட்டி விட்டுட்டு அவ நீ சேர்க்கணும், சோறு போகணும், ராத்திரி போட்டு மாமி வாங்க நிச்சயம் உங்களுக்கு சோறு தாரேன்னு சொல்லணும். அந்த மனசு மாற்றப்படணும். மாமியார் புருஷன் கூட வாழ விட மாட்டேங்கா, ரொம்ப தொல்லை பண்ணுறான், லவ் பண்ணி கூட்டிகிட்டு வந்தேன், அந்த அம்மா இங்கே அக்கா பொண்ணு தம்பி பொண்ணு கல்யாணம் பண்ணதுன்னுச்சு, நான் கூட்டிகிட்டு வந்தேன், மேலே ரொம்ப கோபமாக இருக்குது, இது ஒப்புரவாகணும். இதெல்லாம் ஒப்புரவாகணும். உன் துக்கங்கள் மாற்றப்படனா தகப்பனே எனக்கு விடுதலை கொடுங்கன்னு நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்குறப்போ கண்களை திறந்து உங்களுக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தை பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும், உன் காலை தள்ளாட விட்டாருங்கிற வார்த்தைப்படி நீங்கள் அவரை நோக்கி பார்க்கிறப்போ ஒரு விசை கூட ஆண்டவர் உங்களோடு வரும் வந்து நமக்கு விடுதலை கொடுக்க மாட்டவர். அறுவடை மிகுதியாய்
கேட்டாலோ இல்லை, அன்பரின் கதறல்